அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் டியோடாப்பில் ஒரு 9 ஐட்டம்ஸ் வாங்கினேன். அதெல்லாம் என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பாக்ஸை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. என்னடா கம்மியாவது கொடுத்துருப்பாங்களான்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லாவே பேக் பண்ணி வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அப்போ வாங்க பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஐட்டமுங்க. இது வந்து பாத்ரூம் க்ளீனிங் ப்ரஷ்ஷு. ஏதாவது பிளேசஸ் நம்ம க்ளீன் பண்ணணும், நல்லா கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணணும்போது யூஸ் ஆகும். அந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா முடி எடுக்கிறதுக்காக. இது வந்து 360 டிகிரி ரொட்டேட்டபிள். இப்படி ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். வச்சு நல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ எல்லாமே தனியாக போடுறேன். நான் இப்போ ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டவல் ஹேங்கர். எனக்கு வந்துட்டு டவல் வந்து தனியாக போட்டுக்கிற மாதிரி இந்த ஹேங்கர், பாத்ரூமில் ஹேங்கர்ஸ் இருந்தாலுமே டவல் ஹேங்கர் கொஞ்சம் பாத்திங் ஏரியா பக்கத்தில் இருக்க மாதிரி சும்மா போட்டுக்கலான்னு வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ளீனிங் ப்ரஷ் தான். இதுவுமே கிளாஸ் விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், நம்ம டைல்ஸ்லாம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். பட் நான் வாங்கினது டைல்ஸ் க்ளீன் பண்ண தான். வாலில் இருக்க டைல்ஸ்லாம் வந்துட்டு இந்த குளிக்கும்போது சோப்பு பட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த வைப்பரை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் தண்ணியாக. அதுக்காக தான், ஏன்னா அது நிறைய வேலை எடுக்கும். இது ஈஸியாக பண்ணிடலான்னு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்க் க்ளீனரு வைப்பரு, க்ளீனிங் வைப்பரு. இது வந்து இந்த கீழே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் மாதிரி இருக்கனால நல்லா தண்ணி போகும். இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ட்ரைன் பிளாக்கரு. இது வந்து ட்ரைனேஜ் அவுட்லெட் வந்துட்டு முடி சேராமல் இருக்கிறதுக்காக, டஸ்ட்டு சேராமல் இருக்கிறதுக்காக. இது வந்து லெமன் ஜூஸருங்க. சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே நான் வச்சுட்டு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுட்டு இதை வச்சு இப்படின்னால அமுக்கி விடணும் போல். அமுக்கி விட்டோம்னா அந்த ஜூஸ் வந்து அந்த அவுட்லெட் வெளியே வந்துடும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது என் பையனுக்காக ஒரே ஒரு ஐட்டம், ஒரு ஸ்க்ராட்ச் நோட் ஒன்று வாங்கினேன். ஓகே, இது வந்து ஒன் டைம் யூசேஜ் போல் ஸ்க்ராட்ச் நோட்டு. இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி பார்த்தேன். எழுதி அழிச்சிக்கலான்னு நினச்சேன். நான் அப்படி இல்லை போல். ஒரு நோட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம போர்டிலலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எழுதினோம்னா அந்த பெயிண்ட் ரிமூவ் ஆகுது, அது லெட்டர்ஸாக தெரியுது. அவ்வளோதான் ஸ்க்ராட்ச் நோட்டு. இது பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு தான். நம்ம ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், நின்றுட்டே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணலாம். அதுக்காக தான் வாங்கினேன். நான் முக்கியமாக வாங்கினதே இது தான். இதுக்காக வாங்க போய் தான் அப்படி ஒவ்வொரு ப்ராடக்டாக ஆட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் ப்ளஸ் ப்ரஷ்ஷு. நம்ம அந்த சின்ன சைஸில் பார்த்தோம் பார்த்திங்களா, அது மாதிரி இது பெரிய சைஸு. இது வந்துட்டு இந்த கனெக்ட் பண்ணுற நாபு. அந்த இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணுமா, இந்த ஸ்டேஜில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஹோல்குள்ளே போய் லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ரொட்டேட்டபிளாகவும் இருக்குது. 2 ஸ்டீல் இது கொடுத்துருந்தாங்க, ஸ்டிக் மாதிரி. அது வந்து இந்த மாதிரி இன்டர்லாக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. ஸ்க்ரூ பண்ணிட்டு முடிச்சிட்டோன்னா நல்லா கனெக்ட் ஆகிடுது. கரெக்டாக போய் செட் ஆகிடுச்சு. அடுத்ததாக அதோட ஹேண்டிலையும் வந்து இதோட கனெக்ட் பண்ணிடணும். ஹேண்டில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஹெட்டை இந்த நீட்டிலோட கனெக்ட் பண்ணிடலாம், இந்த ஸ்டிக்கோட கனெக்ட் பண்ணலாம். அதுக்கும் ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் லென்த்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. தாராளமாக நின்றுட்டு வாஷ் பண்ணலாம். இதுவும் வந்து ஓரளவு 45 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லெவலுக்கு திருப்பிக்கும். நம்ம கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எங்களோட காருக்கான கார் டஸ்ட்பின் தான். காரில் வந்து டஸ்ட்பின் சின்னதாக வாங்கிக்கணும் ரொம்ப நாளாக பார்த்தேன். அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்னே இருந்துச்சு நிறையா இதில் பார்த்துட்டு. சரின்னு இதில் பார்த்தா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். அடுத்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டேங்க. அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். டவல் ஹேங்கர் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டிக்கர் ஒட்டும்போது அந்த ஸ்டிக்கரை வந்து உங்கள் ப்ராடக்ட்டோட ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிடணும். ஏன்னா வச்சதுக்கப்புறம் அந்த அளவு பண்ண முடியுமான்னு தெரியலை. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டோட அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிலிமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரை அதுக்கு முன்னாடி வாலெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு துணியை போட்டு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக பொசிஷன் பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஏரை வந்து நல்லா கையை வச்சு ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அதுலேருந்து ஏர்லாம் ரிமூவ் ஆகிடும். அந்த ஸ்டிக்கரில் இருக்கிறது ஸ்டிக்கர் நல்லாவே பேஸ்ட் ஆகிக்கிச்சு. டவல் வந்துட்டு இதில் 2 டவல் போடலாம். இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. குவாலிட்டிலாம் ஒரு ப்ராடக்ட் கூட குறையே இல்லை. எல்லா ப்ராடக்ட்டும் நல்லாவே இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி தாராளமாக சூப்பர் தாங்க. இந்த மாதிரி டவலை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ப்ராடக்ட் எல்லாமே ஒவ்வொன்றா
யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.